சென்சார் போர்டு அதோட சர்டிஃபிகேட் தர அந்த டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 18 நாள். முன்ன 60 நாள் இருந்துச்சு. இப்போ 18 நாள்னு ஆயிடுச்சு. இது ஜனநாயகன் எஃபெக்ட்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து தமிழ் சினிமாக்குள்ள மறுபடியும் மம்முட்டி வந்து பேரன்புக்கு அப்புறமேட்டு இப்போ ஒரு படம் நடிக்க போறாரு. ஸோ இது மட்டும் இல்லாம தெலுங்குல மோகன்லால் மறுபடியும் சிரஞ்சீவி கூட ஒரு படம் நடிக்க போறாங்க. அது இல்லாம ஜனநாயகன் வந்து சென்சாருக்கு மறுபடியும் போகுது. ஸோ டேட் கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆயிடும். அஜித் குமாரோட அடுத்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல நடக்க போகுது. இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் இந்த வாரம் நமக்கோசரம் வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஆல் அண்ட் ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் பேக் டு நமக்குள் சினிமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதாவது நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இன்னைக்கு வந்து சினிமா கிழமை. நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ மறக்காம வீடியோவ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபுல் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இன்னைக்கு வந்து என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைனா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வித் லவ் அபினேஷ் ஜீவனித் அவர் நடிச்சிருக்கிற வித் லவ் படம் வித் டியூரேஷன் ஆஃப் 2 ஹவர் 21 மினிட்ஸ் அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் கண்டினியூ வித் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிலம்பரசனோட சிலம்பாட்ட படம் இருக்கு இல்லையா, அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து சிலம்பாட்டம் மட்டும் இல்லை, பிப்ரவரி 13 வந்து ம், நமக்கு ஏறத்தாழ ஒரு 2 படம் வருது. ஒண்ணு வந்து ம் நம்ப மௌனம் பேசியதே சூர்யா இருக்கிறாரு இல்லையா? அவரோட மௌனம் பேசியதே அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னொரு படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆவலோட பார்க்கணும்னா, நம்மளோட மின்னலே மாதவன் அவர்களோட மின்னலே. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமேட்டு ஓடிடி ரிலீஸஸ் பார்க்கலாம். ஓடிடி ரிலீஸஸ பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பெருசா அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் கேதர் ஆவல. பராசக்தி ஜீ5ல வருது. அப்புறம் சோனி லிவ்ல வந்து நிவின் பாலியோட பேபி கேர்ள் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அப்டேட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வமயா நிவின் பாலியோட சர்வமயா அந்த டைரக்டரோடைய நிவின் பாலி அடுத்தது ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஸோ அது வந்து காமெடி ரொமான்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து D55 பூஜா வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி சாய் பல்லவி அண்ட் தனுஷ் அவங்கன்னு சொல்லி சொன்னோம். இப்போ சாய் பல்லவி, தனுஷ் மட்டும் இல்ல. வித் ஆட் ஆன் ஸ்ரீலீலா, அப்புறம் மம்முட்டி. இவங்க 2 பேரும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் சாய் அபியங்கர் மியூசிக் தான். ஸோ இப்போ பிப்ரவரி மாசம் இல்லையா? நம்ம கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிள் வரப்போகுதுன்ட்டு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த 2 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்துரும். அது லவ் ட்ராக்ன்றாங்க. மேக்ஸிமம் பிப்ரவரி 14 வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா 47 போறோம். சூர்யா 47ஓட அடுத்த ஷெட்யூல் வந்து சென்னையில தான் ஷூட் பண்ண போறாங்க. அது வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்குது சூர்யா 47. அது ஆக்சுவலா ஜூலை மந்த் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு எய்மிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பெருசா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, தலைவர் ஜெயிலர் 2 அந்த படத்தோட அடுத்த ஷெட்யூல் வந்து மும்பை, அப்புறம் சண்டிகர். மொத்தமா அது 2ம் சேர்த்து ஒரு 15 நாள் எடுக்க போறாங்க. அதுல வந்து ஒரு இந்தியாவோட பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற அந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் பிப்ரவரி 17 அண்ட் 18 சென்னையில வந்து ஒரு பெரிய செட்டு போட்டு அதில் எடுக்க போறாங்க. நெல்சன் திலீப் குமார் அவர் தான் டைரக்டர், ராஜீவ் மேனன் தான் வந்து கேமராமேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜனநாயகன் எஃபெக்ட்டை பார்ப்போம். ஜனநாயகன் எஃபெக்ட்ன்றது வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை. சென்சார் போர்டில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. 60 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஆம், படம் வந்து ரிலீஸ்க்கு 6 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஐ மீன் அந்த டைம் டியூரேஷன்ன்றது வந்து 60 டேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த டியூரேஷனை மாற்றி 18 நாள் 18 நாளுக்குள்ளார வந்து உங்களுக்கு எல்லாம் குடுத்துருவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2வது வந்து AK64 அந்த படத்த வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். அது வந்து ஏகேவோட கெரியர்ல பிக்கெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஜனநாயகன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்த மாசத்துல நமக்கு ரிலீஸ் டேட் வந்துரும். ஏன் சொல்றேன்னா, ஜனநாயகன் வந்து ரீசென்சார் பண்றதுக்கு வந்து சில பல ஃபார்மாலிட்டீஸ்லாம் பண்ணி மறுபடியும் வந்து சென்சார் போர்டுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்களாமா படத்த. அதெல்லாம் ஒன்ஸ் ஓகே ஆகி, கிளியர் ஆகி படம் வெளிய வரதுக்குள்ளார கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் வந்து கேஸ வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வாரம் இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல நமக்கு வந்து படம் ரிலீசஸ் எப்போ டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் கராத்தே பாபு ஜெயம் ரவியோட கராத்தே பாபு அந்த படத்தோட ஃபுல் மூவி ஷெடியூலுமே ராப் பண்ணிட்டாங்க. சம்மர் 2026க்கு வரப்போகுது. அப்புறம் லோகா சாப்டர் 2 அந்த படம் வந்து
இந்த இயர் எண்டுல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி சம்மர் 2027க்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர் வந்து நேத்து தாய் கிழவி அந்த படத்தோட அம் லைக் ப்ரமோட்டிங் ஈவென்ட் அதில வந்து அவரோட எஸ்கே 26 அந்த படத்தோட டைரக்டர வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தாய் கிழவி படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சிவகுமார் முருகேசன் அவரு தான் வந்து அந்த படத்தையுமே வந்து ஷூட் பண்ண போறாராம். அ இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் ஷூட் அந்த வந்து நடத்த போறாங்களாமா. பிப்ரவரி 17 மாரி நமக்கு அந்த வீடியோ வந்து வெளியிட போறாங்களாமா. படம் முழுக்க முழுக்கவுமே வந்து ரூரல் சப்ஜெக்ட் மதுரையில தான் வந்து படம் ஃபுல்லா ஷூட் ஆக போகுது அப்படின்ற மாரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேத்து எஸ்கே பாட நிவ்யாஸ் கே. பிரசன்னா வந்து மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி தாய் கிழவி வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து குட்டி குட்டியான ஒரு அப்டேட்ஸ்ன்ற மாரி தான் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான பஸ் என்ன அப்படின்னா, நேத்து வந்து டி55யோட பூஜா வீடியோ வந்துச்சு இல்லையா? அதில டைரக்டர் சங்கர் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ சங்கரோட கூட ஒரு ஃபியூச்சர்ல ஒரு கொலாபரேஷன் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து கென் கருணாஸ் இருக்காருயா, அவர் வந்து டைரக்ட் பண்ற படம் வந்து யூத். அந்த படத்துல இருந்து நேத்து ஒரு ப்ரொமோ வெளியானுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரொமோ. அதோட சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஐ மீன் ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்த அந்த பாட்டு வந்து யார் எழுதியிருக்காருன்னா, கென்னே தான் வந்து லிரிக்ஸிஸ்ட், கென்னே தான் சிங்கர். ஸோ இதோட இந்த வாரம் அப்டேட்ஸ்லாம் நமக்கு முடியுது. ஸோ இது போல நம்ம மறக்காம அப்டேட்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அண்ட் தென் நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்கங்க. நம்மளோட போன வாரம் வீடியோல வந்து ஒண்ணு சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம இதுல ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோன்ட்டு. அது ஆரம்பிச்சிருச்சு. ஷார்ட்ஸ்ல வந்து ரேண்டமா ஒன் டே வந்து 1 மூவி, 1 எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு படத்த எடுத்து அதோட ஸ்டோரிய சொல்லி, அந்த படம் எதுல அவைலபிளா இருக்கு? ஏன் இந்த படத்த நீங்க பார்க்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் மறக்காம பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.